ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனலை இந்த முறை நாம பார்க்க போறது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பத்தி. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஏற்கனவே மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பத்தி, அவருடைய உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் செய்த சாதனைகளை பத்தி ஒரு வீடியோ போட்டோம். அதுக்கு ஏகோபித்த பாராட்டுதலும் கமெண்ட்ஸும் இருந்தது. அதற்கு பிறகு சின்ன இடைவெளிக்கு பிறகு 1001 திரைப்படத்துல மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த படத்துடைய கதை எங்கிருந்து எடுத்தார் அப்படிங்கிறத பத்தியும் நாம போட்டிருந்தோம். அந்த சுவாரஸ்யமான வீடியோவோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். இப்ப மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவரை பத்தி மற்றொரு எபிசோட். அவர் எப்படி அவருடைய திரைப்படங்கள்ல வசூல் சக்கரவர்த்தியா இருந்தாரோ அந்த மாதிரி அவரை பத்தி நாம சொல்வதற்கு நிறைய செய்திகளை அவர் தன் வாழ்நாளையில அடுத்த வரும் தலைமுறைக்கு விட்டுட்டு போயிருக்கார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பத்தியும் மக்கள் திலகம் எம்ஜிஆரை பத்தியும் சொல்வதற்கு நிறைய செய்திகளும் கருத்துக்களும் நம்ம கிட்ட இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் பெரிய மாபெரும் கடல். அந்த கடல்ல இருந்து நாம எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட தர்ற சின்ன கையளவு விஷயங்களை தான் நாம தர்றோம். அதுல உள்ள சுவாரஸ்யங்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ் மூலமா உங்களோட கருத்தா கொடுங்க. இப்ப மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு திரைப்படத்துல நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தையும், சாலையில பயணப்பட்டிருந்த ஒரு பெண்ணுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய திருமதி ஜானகம்மா அவர்களும் செய்த பேருதவியை பத்தி தான் இந்த எபிசோடு நம்ம பார்க்க போறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் மாட்டுக்கார வேலை. அந்த திரைப்படம் ஹிந்தியில ஜிகிரி தோஸ்ன்ற பெயர்ல ஜிஜரல் நடிச்சும், கன்னடத்துல டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் நடிச்சும் எடுத்து மாபெரும் வெற்றி அடைந்த திரைப்படம். தமிழ்லையும் அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று எம்ஜிஆர் அவர்களுடைய ஆஸ்தான இயக்குனர் சொல்லக்கூடிய டைரக்டர் பா நீலகண்டன் டைரக்ட் பண்ண அந்த திரைப்படத்துல பாடல்கள் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி அந்த காலத்துல அந்த படம் மாபெரும் வெற்றியை தமிழகம் முழுக்க கொடுத்திருந்துச்சு. அப்படி அந்த படம் சேலத்துல உள்ள ஒரு திரையரங்குல தொடர்ந்து 100 நாட்களுக்கு மேல ஓடி அந்த படத்துடைய வெற்றி விழாவிற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை திரையரங்கு உரிமையாளர் நேர்ல கலந்துக்கணும்னு சொன்னதுனால மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பங்கனுக்கு நேர்ல கலந்துக்க போயிருக்காரு. திரையரங்கத்துல சும்மா கூட்டம் தெரிக்குது. அதாவது எம்ஜிஆரோட படத்துக்கே மக்கள் அவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னா, எம்ஜிஆரே திரையில நிக்கிறாருன்னா எந்த அளவுக்கு மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு கிரௌடு. அந்த கூட்டத்துல முன் வரிசையில ஒரு வயதான பெண்மணியை அந்த திரையரங்க உரிமையாளர் உட்கார வச்சிருக்காரு. மேடையில மக்கள் திலகம் மற்றும் அந்த படத்துல நடிச்ச ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப படத்தை பத்தின விஷயங்களை எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கையில தியேட்டரோட ஓனர் என்ன செய்யறாருன்னா, அந்த முன்வரிசையில உட்கார்ந்து இருக்கிற அந்த வயதான பெண்மணியை மேடைக்கு வர சொல்றாரு. மேடைக்கு வர சொல்வதற்கான காரணம் என்னன்னா, அந்த திரைப்படம் 100 நாளை கடந்து ஓடி இருக்கையில அந்த 100 நாளை கடந்து ஓடுன எல்லா நாட்களிலும் ஏதாவது ஒரு காட்சியை தொடர்ந்து அந்த பெண்மணி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த பெண்மணி அந்த திரைப்படத்துக்கு தந்த மரியாதைய மக்கள் திலகத்தின் முன்னாடி திரும்ப செய்வதற்காக தான் திரையரங்க ஓனர் அந்த பெண்மணியை மேடைக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. இப்ப அந்த பெண்மணி ரொம்ப சங்கோஜத்தோட மேடைக்கு வர்றாங்க. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் அந்த அம்மா மேல வாங்கம்மான்னு சொல்லி முகமலர்ச்சியோட கூப்பிடையில அந்த அம்மா மேல வர்றாங்க. மேல வந்ததும் இப்ப எம்ஜிஆர் அவர்கள் அந்த அம்மா கிட்ட கேட்கிறாங்க, ஏமா என்னுடைய படத்தை தொடர்ந்து 100 நாள் நீங்க எப்படிமா உங்களால பாத்துக்கிட்டு இருக்க முடிச்சு அப்படின்ன உடனே அதுக்கு அந்த அம்மா சொன்னது, காடு மேடு வயலு ரோடு பள்ளம் எல்லாத்தையும் ஓடி ஓடி உழைக்கிற எனக்கு கலப்பு தீரணும்னா சாயந்தரத்திலேயோ ராத்திரி ஆட்டத்திலேயோ உன் முகத்தை பார்த்தாதான் ராசா எனக்கு நிம்மதியான தூக்கமே வரும். அதனால எனக்கு எவ்வளவு கலப்பு இருந்தாலும் சரி, அந்த கலப்பை மறக்கிறதுக்கு உன்னோட முகம்தான் கண்ணு, என்னோட ஆயாசத்துக்கெல்லாம் பெரிய மருந்துன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னதும் எம்ஜிஆர் அவர்கள் மனதளவுல மிகப்பெரிய மகிழ்ச்சியானாரு. சரிம்மா, 100 நாட்கள் தொடர்ந்து என் படத்தை பார்த்துருக்கிறீங்க. அப்படி 100 நாட்கள் தொடர்ந்து பாக்குறப்போ உங்கள்கிட்ட ஏதுமா பொருளாதாரம், நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதுக்கு அந்த பெண்மணி ரொம்ப இயல்பா ஒரு கிராமத்து வெகுளியான பாசையில, நான் என்ன கண்டு ஒரு கொய்யாப்பழம் விற்கிறேன், அந்த கொய்யாப்பழத்தை தலையில சுமையா வச்சுக்கிட்டு போய் அங்கங்க வித்தன்னா ஒரு நாளைக்கு ஒரு 20-25 ரூபாய் கிடைக்கும். அதுல என் லாபம்னு பார்த்தா ஒரு 5 ரூபாய் கிடைக்கும். அந்த 5 ரூபாயில உனக்கு ஒரு 1 ரூபாய் செலவழிச்சு உன் படம் பாக்குறதுல எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் தான் பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொன்னதும், ஏமா இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு கிடைத்த சம்பாத்தியத்துல கிடைச்ச காசை என் படத்தை பார்த்து நீங்க செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்டதுக்கு, அட போப்பா
இந்த சீவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்க வேற எந்த மனுஷங்களுமே இல்லை, எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க. எனக்கு இருக்கிற ஒரே பெரிய சந்தோஷம் நீ தியேட்டர்ல ஸ்கிரீன்ல வந்தா உன்னை பார்த்து ரசிக்கிறது மட்டும்தான்ப்பா அப்படின்னு சொன்னதும் மக்கள் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த காசை என்கிட்ட கொண்டு நீங்க கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கைகள் இரண்டிலையும் உள்ள விட்டு தன்னுடைய ஜிப்பால் இருந்து பணத்தை மொத்தத்தை அள்ளி அந்த அம்மா கையில கொடுக்குறாரு. அந்த அம்மா கையில கொடுத்த பணம் அன்றைய தேதிக்கு நிச்சயமா ஒரு 5000 ரூபாய்கிட்ட இருக்கலாம். ஏன்னா அன்றைய தேதியில அதாவது மாட்டுக்கார வேலன் திரைப்படம் பரிசான காலகட்டத்துல 5000ங்கிறது மிகப்பெரிய தொகை. அப்படி அது 5000 நம்ம சொல்றது ஒரு குத்து மதிப்பான தோராயமான மதிப்பு தான் இருக்கலாம். அந்த பணத்தை அவர் எடுத்து கொடுக்கிறப்ப அவர் முகம் அவ்வளவு சந்தோஷத்துல இதை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்கல. இத்தனை பணத்தை வச்சு நான் என்ன கண்டு பண்ண போறேன், இதெல்லாம் எனக்கு எதுக்கு, இதெல்லாம் நீயே வச்சுக்கிறாசா, நீ வச்சு ரொம்ப காலத்துக்கு நல்ல சந்தோஷமா நீ வாழணும், நீ இந்த தியேட்டரு திரையில நீ ஆடணும் பாடணும், எங்களுக்கெல்லாம் நல்ல கருத்து சொல்லணும், உனக்கு நல்ல ஆயுத கடவுள் கொடுக்கணும்னு சொன்ன அந்த நிமிடம் அந்த பெண்மணியின் அந்த அன்பில் மக்கள் திலகம் அவர்கள் கரைந்து போனார்கள். அதே மாதிரி மக்கள் திலகம் அவர்கள் இன்னொரு ஏழை பெண்மணிக்கு செஞ்ச உதவியை பத்தி நம்ம பார்ப்போம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை டோல்கேட்லாம் இல்லாம ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் சாலைகள் 2 பக்கமும் வாகனங்கள் போறது மாதிரியாக தான் தமிழ்நாடு முழுக்க இருந்துச்சு. இந்தியா முழுக்க அப்படித்தான் இருந்துச்சு. இந்த டோல்கேட்டு, இந்த 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை எல்லாம் சராசரி மக்கள்கிட்ட இருந்து பணத்தை போகிறதுக்காக இன்னொரு வழி. சரி, அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய கார் ஹைவேல போயிட்டு இருக்குது. கூட அவருடைய திருமதி ஜானகி அம்மையார் கூட பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரோட்ல பாத்தீங்கன்னா வேகாத வெயில்ல ஒரு பெண்மணி தலையில தலைச்சுமையை தூக்கிக்கிட்டு வெயிலையும் அந்த வெயிலோட தாக்கத்தை தாங்க முடியாம வேகமா ஓடி எங்க மரம் இருக்கோ அந்த மரத்துக்கு கீழே நிக்கிறாங்க. இத அவரை நோக்கி அந்த கார் வந்துகிட்டு இருக்கிற பாதையில அந்த அம்மா வந்துட்டு இருக்கிறத எம்ஜிஆர் அவர்கள் பார்த்து டிரைவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா அந்த அம்மாவை கூட்டிட்டு வர சொல்றாரு. டிரைவர் வண்டியை கொஞ்சம் முன்ன நிறுத்தி இறங்கி போய் அந்த அம்மாவை போய் ஏதோ சொல்லி கூட்டிட்டு வர்றாரு. யாரோ ஒருவர் தன்னை இந்த சாலையில இந்த நேரத்துல கூப்பிடுறாங்களேன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சி ஆச்சரியம் இருந்துச்சு. சரி, கார்ல இருக்கிற பெரிய மனுஷங்க யாரோ ஒருத்தர் நம்ம மேல இறக்கப்பட்டு குடிக்க தண்ணி தான் தர்றது கூப்பிடுறாங்களோன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கூட வர்றாங்க. கார் ஜன்னல் கதவுகளை இறக்குனா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் உட்கார்ந்துருக்காரு. அதை பார்த்ததும் அந்த அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் ஆச்சரியத்துல ஒண்ணுமே புரியல, ஏதோ கடவுளை பார்த்தது மாதிரி இருக்கு. ஆமா, எம்ஜிஆர் கூட ஏழைகளோட வாழ்க்கையில கடவுள் மாதிரி தான். அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியாம சாமி நீங்க எங்க சாமி இங்க அப்படிங்கிறது மாதிரி அந்த அம்மா ஆச்சரியமா பார்க்கல. அந்த அம்மாவை பார்த்து பதட்டப்படாதீங்கம்மா, இந்த வேகாத வெயில இவ்வளவு கஷ்டப்பட்டு போறீங்களேன்றதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, அப்படி போனாதானங்க எங்க அரை வைத்த கழுவ முடியும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னதும் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய மனைவியிடம் ஏதோ காதில் சொல்ல அந்த அம்மா கால்ல செருப்பு இல்லாம வர்றதை உணர்ந்து கொண்ட எம்ஜிஆர் ஜானகி அம்மாவுடைய கால் செருப்பை அந்த அம்மாவுக்கு தர சொன்னார். ஜானகி அம்மையாரும் அதை தட்டாம அந்த செருப்பை அந்த அம்மாவுக்கு தர்றாங்க. சோ காலுக்கு செருப்பு கொடுத்த மக்கள் திலகம் என்ன பண்ணாருன்னா அந்த அம்மாவுடைய கழுத்தை பார்க்கிறார். கழுத்துல கருத்து போன ஒரு மஞ்சக்கயிறு மட்டுமே இருக்குது. அதை பார்த்த உடனே ஜானகி அம்மாவிடம் காதில் சொல்ல தான் கழுத்தில் அணிந்திருந்த ஒரு சிறு நகையை கலட்டி அந்த அம்மாவிடம் தர அந்த அம்மாவோ இல்ல சாமி, இதெல்லாம் போட்டுட்டு போய் நான் என்ன பண்ண போறேன், இதெல்லாம் வேண்டாங்க எங்களுக்கு, இது அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போனாலும் புருஷன் குடிக்கிறதுக்கு அடிச்சு குடிச்சு வாங்கிட்டு போயிடுவான் அப்படின்ன உடனே அவர் என்ன சொல்றாருன்னா மக்கள் திலகம், இல்லம்மா அவருக்கு தெரியாம வச்சுக்கோங்க அப்படின்னு. வேண்டாம் சாமி, என்னைக்காவது தெரிஞ்சுன்னு வைங்க, ஏது இந்த படம் அப்படின்னு கேட்டா நகைன்னு கேட்டா எனக்கு எம்ஜிஆர் கொடுத்தாருன்னு நான் சொன்னா நம்ப மாட்டாங்க சாமி, வேண்டாம் அப்படின்னதும் மக்கள் திலகம் வழக்கம் போல் தன்னுடைய ஜிப்பாவின் கைகளை விட்டு எடுத்து பணத்தை எடுத்து அந்த அம்மா கையில கொடுக்குறாரு. இவ்வளவு காசை வச்சு நான் என்ன சாமி பண்ண போறேன் அப்படின்னதும், பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்கம்மா, பிள்ளைங்க நல்லா படிச்சது நல்ல உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி வேகாத வெயில்ல நீங்க தலைச்சுமையை தூக்கி அலைய வேண்டியது இருக்காது, பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுங்க, பரவாயில்லம்மா இந்த காசை வச்சுக்கங்க என்று சொல்ல அந்த அம்மா மனம் நெகிழ்ந்து அந்த பணத்தை தன்னுடைய கைகளில் இருக்க பற்றி கொண்டார். ஆம், மக்கள் திலகம் எப்போதும் ஏழைகளுடைய வாழ்க்கையிலும் ஏழைகளுடைய மனதிலும் இன்றும் நீடித்து வாழ்வதற்கு காரணம் அவருடைய அந்த தாராள குணமும் எண்ணமும் தான். அதனால்தான் அவருடைய ஞாபகங்களும் அவருடைய நினைவுகளும் நம்மோடு எப்பொழுதும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இத்தோடு இந்த காணொலி முடிகிறது நண்பர்களை. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நட்பு வட்டங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க.
சேனலுடைய தலைப்பை மாத்துறதுக்காக உங்கள்கிட்ட கருத்து கேட்டிருந்தேன். அது சம்பந்தமா நீங்க ஏதாவது புதுசா உங்களுக்கு தோன்றதை சொல்லலாம். எப்பொழுதும் போல் உங்களுடைய ஆதரவு எனக்கு மிக முக்கியமான தேவையானது. அதை தொடர்ந்து தாருங்கள். என்றென்றும் நன்றிகளுடன் நவரத்னம் நவபாரதி. நன்றி, வணக்கம்.